பவி நில்லு பவி. பவி நில்லு. நீதான் பவி என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன. பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் நான் உன்னை லவ் பண்றது என் மேரேஜ் பிடிக்கல. தயவுசெய்து எனக்கு முன்னாடி வராத. பவி அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நீ அப்பா அம்மாட்ட கேட்டுல லவ் சொல்லுனா. நீ இதுதான் வராதன்னு சொல்றேன்ல. பவி பவி ப்ளீஸ் இந்த ஜென்மத்துல இது நடக்கவே நடக்காது. தயவுசெய்து எனக்கு முன்னாடி வராத. பவி நான் சொல்றேன் கேளு. Stupid, don't follow me. குமாரே, நீ சொன்னது மாதிரி உன் மகனுக்கு காதல் பித்து தலைக்கே தான் கிடக்கு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவன் எந்த கெட்ட பழத்துக்கு ஆளாகாம இருக்கிறத நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும். வரப்படாத. குமார் மகன் மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, அன்னைக்கு பார்த்த விட சரிட்டானே. குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. பரவாயில்ல, வெரி குட்.
சார் வாங்க சார். சார் ஒரு ½ hourல வந்துடுவேன் சார். ஓகே சார், ஓகே சார். இது சார் இந்த ஷாப் லிங்கா சார்? பைலட் மூவி லிங்கா? ஓகே சார், ஓகே சார். இந்த வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ சார். பரவாயில்ல, காதல்ல தோத்து போனா கூட எந்த தப்பான முடிவு எடுக்காம உன் பாட்டுல எப்பயும் போல ரொட்டீன் ஒர்க்க பண்ற பாரு, அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ அங்கிள், நாய்க்காக தப்பான முடிவு எடுக்கணும்? என்னை காதலிச்ச அவளை நான் ஏமாத்தலை. அவளை நம்பி உண்மையா உயிருக்குயிரா லவ் பண்ண என்னதான் அவ ஏமாத்திருக்கான். இதுல யாரு துரோகி? செஞ்ச தப்புக்கு யாரு கூனி குறுகி வருத்தப்படணும்னு உங்களுக்கே தெரியும். அவதான் நியாயமா அவதான். தன்னோட காதலுக்காக பெத்தவங்க கிட்ட உறுதியோட போராடல அவளை. ஏன்னா அவ காதல்ல உண்மை இல்லை. இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படித்தான்ப்பா. என் மேற்கத்திய நாகரிகம் படுத்துற பாடு. நல்ல வேலை அங்கிள், இப்பயாவது அவளை பத்தி எனக்கு தெரிஞ்சது. ஆனா ஒண்ணு சொல்றேன் அங்கிள், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்லவனை, இந்த மாதிரி ஒரு திறமையானவனை மிஸ் பண்ணிட்டோமே, அவ வாழ்க்கையில அணுவா சித்திரவதைப்படுற அளவுக்கு அவளை கண்டிப்பா பழி வாங்க விட மாட்டான். என்னப்பா பழி வாங்க போறியா? என்னப்பா வேதாளம் மீண்டும் மிருக மரத்துல ஏறுது? அங்கிள், பழி வாங்குறதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆசிட் அடிக்கிறது, கொலை பண்றது, தற்கொலை பண்றது, 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி அவமானப்படுத்துறது, இந்த மேரேஜை நிறுத்தி 2 வீட்டுக்காரங்களுக்கு நிம்மதி இல்லாம ஆக்குறது, அந்த பொண்ணை பத்தி ஊர் ஃபுல்லா தப்பு தப்பா பேசுறதுன்னு சொல்லி கேவலமான வேலை செய்யற ஆளு நான் கிடையாது. நம்மளோட பழிவாங்க வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரியா? என்னப்பா வேற மாதிரி? இந்த மாதிரி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோமேனு ஒவ்வொரு மணி நேரமும் அவன் பொறாமப்படுற அளவுக்கு நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஒரு நேரத்துல டிவி நியூஸ், பேப்பரு, எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலும் என்ன பெருமையா பேசுற அளவுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த நாள் பாருங்க அங்கிள், இதுதான் நான் பழி வாங்குற ஸ்டைல். எப்படி இருக்கு? சூப்பர்ப்பா. காதல்ல தோத்து போன எல்லா இளைஞர்களும் ஒன்ன மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டுப்புட்டு தேவதாஸ் மாதிரி தாடி வளர்க்கறது, தம் அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, சூசைட் பண்ண விழுந்துருச்சுக்கிட்டு, ரயில் முன்னாடி விழுகிறது, கஞ்சா குடிச்சுக்கிட்டு திரிகிறது, சுடுகாடா அலைஞ்சு உட்காந்துக்கிட்டு ஞானி மாதிரி யோசிக்கிறது, இதெல்லாம் இல்லாம நீ புது மாதிரியா யோசிக்கிறது இளைஞர்களுக்கு தான் நீ ஒரு முன்னுதாரணம்ப்பா. தப்பு பண்ணவெல்லாம் நல்லா இருக்கும்போது தப்பே பண்ணாத நீ ஏன்பா தண்டிக்கப்படணும்? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா.